அடுத்து பாரு 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 பாரு, நிறைந்த மதுபோதை விரட்டி விரட்டி தெருவில் வெட்டுறான். எது? சட்டம் ஒழுங்கு. சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கா? ஒழுங்கு இருக்கா? விரட்டி விரட்டி வெட்டுற வயசு என்ன இருக்குன்னு நினைக்கிற? 18 இருந்து 20. ஒரு மனிதன் சக மனிதனை வெட்டிக் கொள்வது கலாச்சாரமா மாறினால் எவ்வளவு பெரிய குற்றச்சமூகமா மாறிடுச்சுன்னு பார்த்து. ஓரவனெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்னு கஞ்சால இருப்பான், இல்லைன்னா விஸ்கி பிராண்டி குடிச்சிருப்பான், திறப்போதையில் இருப்பான், அல்ல திரவ போதையில் இருப்பான். எப்படி? இங்க பாரு, காவலர்களை அடிச்சு கொள்றத பாரு. இங்க என்ன நடக்குதுங்கிற? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறான். ஆனா நாட்டு பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று போராடி செத்து உடல் வந்தால் அந்த ராணுவ வீரனுக்கு 1 ரூபா கொடுக்கறது இல்லை. இது எப்படிப்பட்ட நாடுன்னு பாத்துக்க. இதுக்கு பேர் என்ன? வெளிப்படையாகவே அநீதி. வெளிப்படையாகவே அநீதி. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்து சட்டப்படி காய்ச்சறது குற்றம், குடிக்கிறதும் குற்றம். சட்டப்படி அரசே காசு கொடுக்குது. உங்க பிள்ளைகளை நாங்க படிக்க வைக்கிறேங்குது, வீட்டுக்கு ஒருத்துக்கு அரசு வேலை கொடுக்கிறேங்குது. அப்படி அப்படி நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று செத்து வந்த ராணுவ வீரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? அவன் பிள்ளை கொடுக்கப்பட்டிருக்கா? நாட்டுக்காக நான் போறேன், நான் செத்தால் என் வீட்டை என் நாடு பார்த்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை கொடுக்கவில்லை என்றால் எவன்டா நாட்டுக்காக சாக வருவான்? எவன் வருவான்? பாரு, இங்க பாரு, கண்ணு முன்னாடி உன் மணல் வளம் கொள்ளை போயிட்டு இருக்கு. நீர் நஞ்சாகுது, நிலம் நஞ்சாகுது. பாரு எப்படி எடுத்திருக்கான் பாரு. அந்த நீரின் தன்மையை பாரு எப்படி இருக்கு பாரு. இங்க பாரு, பூரா நச்சு ஆலைகள், பூமி எங்கும் நச்சு ஆலைகள். காற்று என்ன ஆகுது? நஞ்சாகுது. பருவநிலை மாறுது, பருவநிலை மாறுதுங்கிற யாரு மாற்றுறது? இவன் தான். அந்த வளிமண்டலத்தை, அந்த காற்று படலத்தை போய் இவன் என்ன பண்றான்? நாசமாக்கிறான்.